வணக்கம். சென்ற பதிவில் சர்வ மோகனம் என்பதை பற்றி நாம் தெளிவாக கண்டோம். இந்த பதிவில் சர்வ ஸ்தம்பனம், அதாவது சர்வத்தையும் ஸ்தம்பிக்கச் செய்தல், அதாவது கட்டுதல் என்பது பொருள். ஒரு இடத்தில் நிலைபெற செய்தல் என்பதுதான் ஸ்தம்பனம், அதாவது அசைவற்று இருக்க செய்தலையே ஸ்தம்பனம் என்று கூறுகிறோம். இது 8 விதமாக அஷ்டஸ்தம்பனங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த அஷ்டஸ்தம்பனங்களுக்கும் 8 விதமான அட்ட கர்ம மூலிகைகள் என்று 8 விதமான மூலிகைகள் இருக்கிறது. அதற்குண்டான மந்திர முறையை நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம். முதலில் இந்த ஸ்தம்பனங்களில் 8 விதங்களில் கருங்குண்டுமணி என்று சொல்லக்கூடிய அந்த குண்டுமணி சித்து ஸ்தம்பனம், அதாவது சித்து வேலைகள் செய்யக்கூடிய அந்த சித்தை ஸ்தம்பிக்க செய்துவிடும், செய்ய முடியாத அளவிற்கு செய்துவிடக்கூடியது தான் இந்த கருங்குண்டுமணியினுடைய மூலிகையினுடைய பயன். அதற்கடுத்து விஷ்ணு கிரந்தி, இது சுக்கில ஸ்தம்பனம், அதாவது ஆணினுடைய விந்தை ஸ்தம்பிக்க செய்யக்கூடியது இந்த விஷ்ணு கிரந்தி மூலிகையினுடைய தன்மை. அதற்கடுத்து சூரிவேர் ஆயுத ஸ்தம்பனம், அதாவது கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்கள் நம் மீது பட்டாலும் எவ்விதத்திலும் நமக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த ஆயுதங்களை மழுங்கடிக்கக்கூடிய செயலை இந்த சூரிவேர் செய்யக்கூடியது. அதற்கடுத்து பேய் பீர்க்கன் என்பது மிருக ஸ்தம்பனம், மிருகங்கள், அது நாயாக இருந்தாலும் சரி மற்ற எந்த மிருகங்களாக இருந்தாலும் நம்மை கடிக்க வரும்பொழுதோ தாக்க வரும்பொழுதோ அந்த மிருகத்தை ஸ்தம்பிக்க செய்வதனால் அது அசைவற்று நம்மளை ஏதும் செய்யாமல் நின்றுவிடும். ஆக இது மிருக ஸ்தம்பனம். அதற்கடுத்து கட்டுக்கொடி, இது கட்டுக்கொடி என்பது ஜலத்தை ஸ்தம்பிக்கக்கூடியது. ஜலம் என்றால் நீர், அதாவது சித்து வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த கட்டுக்கொடியினுடைய மூலிகையை வைத்து தான் அல்வா கிண்டி காண்பிப்பார்கள். அதாவது நீரை கட்டியாக செய்து அல்வா கிண்டி காண்பிப்பார்கள். அதே நேரத்தில் இந்த கட்டுக்கொடி என்பது பாலை தயிராக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது. பால் புறமொரு இல்லாமையே அந்த ஒரு இலையை நம்ம கிள்ளி அதை போட்டாவே தயிராக மாறிவிடும். ஆக இது ஜலத்தை நீரை கட்டக்கூடியதால் இந்த ஜலஸ்தம்பனம் என்று கூறுகிறோம். அதே நேரத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த விந்துவை கூட இது கட்டக்கூடியது. ஆகவே இந்த கட்டுக்கொடி மூலிகை நாம் சாப்பிடுவதும் சிறப்பு. ஆகவே இது ஜலஸ்தம்பனம். அதற்கடுத்து சங்கன்வேர் அக்னி ஸ்தம்பனம், அக்னி என்றால் நெருப்பு, நெருப்பை ஸ்தம்பிக்கக்கூடியது என்றால் நெருப்பை அழிக்கக்கூடியது இந்த சங்கன்வேர். அதற்கடுத்து நிலவாகை, நிலவாகை என்பது தேவஸ்தம்பனம். தேவஸ்தம்பனம் என்பது துர்தேவதைகள் அல்லது மற்ற எந்த தேவதைகளாக இருந்தாலும் நம்மளுடைய இல்லங்களிலோ அல்லது நம்மீதோ நம்மை தாக்காத வண்ணம் அதை ஸ்தம்பிக்க செய்தல். பொதுவாக திக்பந்தனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டதிக்கு பந்தனம் நம் வீட்டிற்கு செய்யும் பொழுது கூட அந்த கலசங்களில் இந்த நிலவாகை மூலிகையை வைக்கும் பொழுது மற்ற எந்த தேவதைகளும் நம்முடைய இல்லத்திலோ நம் மீதோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய செயல்களை இந்த நிலவாகை செய்யும். அதற்கடுத்து சிறியானங்கை சர்பஸ்தம்பனம், அதாவது சர்ப்பம் என்றால் நாகங்கள், இந்த விஷ நாகங்களையே ஸ்தம்பிக்கக்கூடியது, அதாவது அதனுடைய விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சிறியானங்கைக்கு இருக்கிறது. பெரியானங்கை என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகைகளுக்கும் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை, அதைவிட இந்த சிறியானங்கை ஆற்றல் படைத்தது, மிகுந்த கசப்புத்தன்மையுடையது. ஆகவே எப்பேற்பட்ட விஷயங்களையும் முறிக்கக்கூடியது. ஆகவே தான் இதற்கு சர்பஸ்தம்பனம் என்று கூறுகிறோம். அதே நேரத்தில் இந்த மூலிகை இருக்கக்கூடிய இடங்களில் சர்ப்பங்கள் வாராமல் இருக்கும், தடுக்கும். ஆகவே நம் வீட்டில் கூட வீட்டின் முன்பக்கங்களில் இந்த சிறியானங்கையை வளர்த்துமானால் துஷ்ட இந்த ஜந்துக்கள் வாராமல் இருக்கும். அது பொதுவாக இந்த பாம்புகள் மற்ற உயிரினங்கள், அதாவது விஷத்தை உமிழக்கூடிய சில உயிரினங்கள் வாராமல் தடுக்கக்கூடிய செயலை இந்த சிறியானங்கை செய்யும். நாம் உள்ளுக்கும் சாப்பிடலாம். எவ்வித விஷக்கடிகள் நம்மளை கடித்திருந்து விஷ பாதிப்புகள் இருந்தாலும் அதனால் நாம் பாதித்தால் கூட அந்த பாதிப்பை முற்றிலும் நீக்கக்கூடியது இந்த சிறியானங்கை, மிகுந்த கசப்புடையது. ஆக இது அஷ்டகர்ம ஸ்தம்பன மூலிகைகள். இந்த மூலிகைகளை நாம் எடுக்கும் பொழுது முறையாக அதற்கு சாப விமோசனமும் பிராண பிரதிஷ்டையும் செய்துதான் எந்த ஒரு மூலிகை எடுத்தாலும் எடுக்க வேண்டும். நான் அதை ஏற்கனவே ஒரு பதிவில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த அஷ்ட ஸ்தம்பன மூலிகைகளை
சித்தி செய்து கொள்ள வேண்டும். ஒரு மூலிகை நமக்கு உயிருடன் இருந்து அது முழுமையான பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான பொது மந்திரமான சித்தி மந்திரம், அதாவது சர்வஸ்தம்பன மூலிகை சித்தி மந்திரம் என்பது பொருள். இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 1008 உருவாவது ஏற்றி சித்தி செய்து வைத்துக்கொண்டு பிறகு எந்த ஸ்தம்பன மூலிகைகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு உயிருடன் இருந்து அந்த ஆற்றலை முழுமையாக நமக்கு கொடுக்கும். அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய எந்த ஸ்தம்பன வேலைகளாக இருந்தாலும் அது வேலை செய்யும். தாயத்தில் எடுத்து அந்த மூலிகைகளை கவசமாக அணிந்து கொண்டாலும் சரி, எந்திரங்களில் அந்த மூலிகையின் மையை தடவினாலும் சரி, அந்த இடத்தில் நாம் வைக்கும் பொழுது அது ஸ்தம்பித்து நின்றுவிடும். அது பேயாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் சத்ரு நம்முடைய எதிரி கூட ஸ்தம்பித்து நின்று விடுவான். எந்த செயலும் அவனால் செய்ய முடியாது. ஆகவே அதற்குண்டான மந்திரமானது நிங் வங் சிங் லங் மங் லங் மங் வங் லங் யங் லங் தம்பய தம்பய ஹரே ஹரே நிர்சய நீலகண்டரூபி ஆதி ஆனந்தி யாத்தால் தம்பன பாராயணி ஐயும் கிளியும் ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 1008 உருவாவது ஏற்றி சித்தி செய்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 10,000 உரு ஏற்றுவது இன்னும் சிறப்பு. இவ்வாறு நீங்கள் சித்தி செய்த பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த 8 மூலிகைகளையும் உங்களுக்கு எந்த கர்மத்திற்கு எந்த செயலுக்கு உங்களுக்கு இந்த மூலிகை தேவைப்படுகிறதோ அப்பொழுது அந்த மூலிகையை இருக்கும் இடத்தை பார்த்து முதல் நாள் மாலையிலேயே சென்று அதை சுற்றி ஒரு சிறு பள்ளம் எடுத்து நீர் ஊற்றி வைத்து வந்துவிட வேண்டும். மறுநாள் காலையில் சென்றுதான் அந்த மூலிகைகளுக்கு முதலில் சாப விமோசன மந்திரத்தை சொல்லி அதற்கு காப்பு கட்ட வேண்டும். பிறகு பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொல்லி காப்பு கட்ட வேண்டும். காப்பு கட்டிய பிறகு அதற்கு ராஜகனி பலி கொடுத்து, அதாவது எலுமிச்சங்கனியை பலியாக கொடுத்து தூபதீப ஆராதனைகள் செய்து சிறிது குங்குமமோ திருநீரோ அதன் மீது தெளித்து அல்லது மஞ்சள் நீரை தெளித்து பிறகு அந்த ஆணிவர் அறுபடாமல் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய நிழலோ அல்லது நம்மளுடைய விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களோ அதன் மீது படாமலும் இரும்பாலான ஆயுதங்கள் படாமலும் தான் எப்பொழுதுமே எந்த மூலிகையுமே எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொள்வது சிறப்பு. எப்பொழுதுமே மூலிகைகள் காலையில் சூரிய உதயத்தில் எடுப்பது தான் சிறப்பு. அவ்வாறு எடுத்து பிறகு நாம் அதை தாயத்தில் அடைத்தோ அல்லது அதை மையாக தீட்டிக்கொள்வதோ எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். ஆக அதை எடுத்து அதை சித்தி செய்யும் பொழுதுதான் அந்த மையாக நாம் சித்தி செய்யும் பொழுதோ அல்லது தாயத்தில் அடைக்கும் பொழுதோ இந்த ஸ்தம்பன மூலிகையினுடைய இந்த சித்தி மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 உருவாவது அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், அல்லது 1008 கொடுத்தாலும் சரி. இவ்வாறு கொடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அந்த மூலிகை உயிருடன் இருந்து பலன் தரும். ஆகவே இது அனைத்து சர்வ ஸ்தம்பன மூலிகை சித்தி மந்திரம். எல்லா ஸ்தம்பன மூலிகைகளுக்கும் இது பொது மந்திரம். ஆகவே இதை சித்தி செய்து வைத்துக்கொண்டு நீங்கள் இதை பயன்படுத்துவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.